மத்திய குழு ஆய்வு செய்துவிட்டு சென்று 2 வாரங்கள் ஆகியும் நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவில் தளர்வு அறிவிக்காதது விவசாயிகளிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ஈரப்பதத்துக்கான அளவை நிர்ணயிக்க மாநில அரசுக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். நிவர் புயல் வந்துச்சு, தானே புயல் வந்துச்சு, கஜா புயல் வந்துச்சு, மாறி 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 ஒவ்வொருத்தரும் புயல் வருது. அப்போ பூரா ஏரோப்ளேனில் அங்கேருந்து வர வேண்டியது, அதிகாரிகள் வர வேண்டியது, ஒரு நட்சத்திர ஹோட்டலில் தங்க வேண்டியது, தங்கி காலையில் நினச்சோம்னா 10-15 கார் ஜீப்பு போலீஸ் கிளீஸோடு வந்து படை பரிவாரத்தை வந்து குறிச்சிட்டு போகிறாங்க. என்ன கணக்கு பண்ணாங்கன்னு தெரியல, எங்களுக்கு இந்த நிவாரணம் கிடைக்கவே இல்லை. அதனால் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிவாரணத்தை விவசாயிகள் இந்த நெல் ஈரப்பதங்கிறது அடுத்து இப்போ சம்பாரோடைய ஆரம்பித்து வடகிழக்கு பருவம்ல இன்னும் பெரிய மழை வரப்போகுது. அதனால் உடனடியாக எங்களுக்கு நிவாரணத்தை கொடுக்க வேணும். அதுக்கான அந்த ஈரப்பத தளர்வை அறிவிக்கணும்னு கேட்டுக்கிறோம். மாநில அரசாங்கத்திலேருந்து சாதாரணமாக சொன்ன மழை பெய்கிறது தெரியும், இயற்கை சீற்றம் தெரியும், ஒரு விபத்து தான் அது. அந்த விபத்தை பற்றி உடனடியாக நடவடிக்கை எடுக்கிற வகையில் மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் வந்து மாநில அரசு பிரதிநிதியாக இருக்காங்க, மத்திய அரசு பிரதிநிதியாக இருக்காங்க. இப்போ அவங்க சொன்னால் பார்த்தா அதில் இதுக்குன்னே துறைகள் இருக்குது. வேளாண் துறைகளில் அத்தனை துறைகளும் இருக்குது. அந்த துறைகள்லாம் அரசால் போடப்பட்ட துறைகள் தான். அதனால் மாநில அரசாங்கமே இதை செய்கிறதுக்கான அந்த உரிமையை மத்திய அரசாங்கம் தரணும். புதுச்சேரியில் நள்ளிரவில் முன்விரோதம் காரணமாக இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் இளைஞர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ரெயின்போ நகர் 5வது குறுக்கு தெருவில் நள்ளிரவில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. இதில் இரு தரப்பினரும் கற்களால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதில் ஒருவரை கற்களால் தாக்கியும் கத்தியால் வெட்டியும் ஒரு தரப்பினர் தப்பியோடினர். இதில் சாரம் பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவரது 2வது மகன் சந்தோஷ் என்பவர் உயிரிழந்தது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் காதல் விவகாரத்தில் பிரச்சனையா அல்லது மது கஞ்சா போதை காரணமா என்பது தொடர்பாக 7 பேரை பிடித்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆந்திர மாநிலம் சித்தூர் அருகே யானைகள் தாக்கியதில் விவசாயி உயிரிழந்தார். சித்தூர் மாவட்டம் குப்பம் அருகே உள்ள குருமணி பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி கிட்டப்பா. இவர் தனது வயலில் பயிரிடப்பட்ட கேழ்வரகு பயிருக்கு காவலாக சென்றிருந்தார். அப்போது 2 யானைகள் தாக்கியதில் அவர் உயிரிழந்தார். குப்பம் பகுதியில் யானைகள் நடமாட்டம் சமீப நாட்களாக அதிகரித்திருப்பதாகவும் இதை வனத்துறை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இரவு வானத்தை ஒளிரச் செய்த இந்த அற்புதமான காட்சி அமெரிக்காவின் மத்திய மேற்கு மாநிலமான அயோவாவில் படம் பிடிக்கப்பட்டவை. வாழ்வில் ஒருமுறையாவது பார்த்துவிட வேண்டும் என பலரும் விரும்பும் நார்த்தன் லைட்ஸ் அல்லது அரோரா எனப்படும் இந்த வானியல் நிகழ்வு வானை இளஞ்சிவப்பு நிறத்திலும் பச்சை நிறத்திலும் ஒளிரச் செய்து கண்கொள்ளா காட்சியாக அமைந்தது. சூரிய காற்றில் ஏற்படும் ஒளிச்சிதறல் மற்றும் புவியின் காந்தப்புலம் ஆகியவை இணைவதன் மூலம் இந்த நார்த்தன் லைட்ஸ் தோன்றுகின்றன. ஸ்பெயின் நாட்டின் பார்சிலோனாவில் நடிகர் அஜித்குமார் மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த நரேன் கார்த்திகேயன் ரேஸ் கார்களை ஓட்டி தீவிர பயிற்சியில் ஈடுபட்டனர். மலேசியாவில் நடைபெறவுள்ள ஆசிய லீமேன்ஸ் கார் பந்தய போட்டியில் நடிகர் அஜித்குமாரின் குழுவுடன் தமிழகத்தைச் சேர்ந்த ரேசரான நரேன் கார்த்திகேயனும் பங்கேற்க உள்ளார். இந்நிலையில் இவர்கள் உபயோகிக்க உள்ள கார்களை பார்சிலோனா சர்க்கியூட்டில் ஓட்டி பயிற்சி எடுத்தனர். இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.